நான் நேரில் கண்டதும் அனுபவித்ததுமான உண்மை கதையே அகக்கண். குழந்தை வரம் வேண்டி பல வழிபாடுகள் செய்வதும், வேண்டுதல்கள் மற்றும் பல லட்சங்கள் செலவு செய்து செயற்கை கருவூட்டல் மையங்களை நாடுவது, இப்படி பல வழிகளில் முயன்றும் குழந்தை இல்லாமல் தற்கொலை செய்து கொண்ட தம்பதியரும் உண்டு. விஞ்ஞானம் நாம் நினைத்து பார்க்க முடியாத எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதனால் உருவான மொபைல் ஃபோனை முறையாக கையாளாமல் இதில் மூழ்கி அடிமையாகி தன் குழந்தையின் விளையாட்டு, அழுகை, புன்னகை, ஏக்கம், தேவைகள் போன்ற எதையும் கவனிக்க முடியாத ஒரு இளம் தாயின் கவனக்குறைவால் ஏற்படும் விளைவையே என் அகக்கண்ணால் உணர்ந்ததை காட்சியாக்கியுள்ளேன். இக்கதையுடனே 2019 காலகட்டத்தில் மது பழக்கத்தில் அடிமையான ஒரு கலைஞனின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் திரைக்கதைக்காக சில காட்சிகள் மற்றும் கற்பனையில் சேர்த்துள்ளேன். அகக்கண், இயற்கையின் கொடை. பிரபஞ்சம் இதோ உனக்கு வாய்ப்பு. நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் உள்ளது. அதற்கு பின் உறக்கம். விழித்தெடு, எழுந்தெடு. கதவுகள் உனக்காக திறந்து கிடக்கின்றன. கலைத்தாய் தந்தவரை கட்டவிழ்ந்து போகையிலே வசந்தங்களே சிரிக்கின்றது. யாரிடமும் சொல்லாமல், எவருக்கும் அறியாமல் அகக்கண்ணுகள் திறக்கின்றது. இனிதானோ பௌர்ணமி, இனிதானோ பார்வைகள். காரிருள் காட்டில், ராமழையின் ஊரில் நான் அறியா பயணம்தானோ வாழ்க்கையாகும். ஒரு கனவு கரையுகையில், மறுகனவு மலருகையில் சிரிக்கின்றேனோ, நான் அழுகின்றேனோ. எங்கே என் நன்மைகள், எங்கே என் நினைவுகள்? இதுதானோ வாழ்க்கை, இதுதானோ பயணம்?
The rain has started. So peaceful. எஃப்ஓசி, உங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கலர் பிளைண்ட், அதாவது சில கலர்கள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சில நேரத்தில் மொத்தமாக இருட்டாயிரும். அதனால் எப்போவுமே கவனமாக பிளைண்ட் ஸ்டிக்கை கையில் வச்சுக்கணும். என்னடி பண்ற? ஏண்டா ஒரு நிமிஷம் எனக்கு கூப்பிடுறேன். என்ன நீ இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? இந்த டைம்ல கால் பண்ணதே கிடையாது. கால் பண்ணாத மாதிரி தான் பேசிட்டு இருக்க. வேலை டைம்ல பிஸியா இருக்கல, அதான் கேட்டேன். ஒரு இடத்துக்கு போறோம், எங்க போகணும்னு கேட்காத. நாளைக்கு பேசு. அங்க நதி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க நிக்கிறேன். வெளியே நின்று சரியா உள்ளே போயிடாத. டைம் இல்லை ஒன்று. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே போய் கொண்டு போய் சேர்த்தணும் ஒன்று. சரி, கொண்டு போய் சேர்க்கணுமா? என்ன எங்கே போகிறோம்? ஒரு இடத்துக்கு போகிறோம், எங்கே போகணும்னு கேட்காத. நாளைக்கு சொல்லு, ஒரு நாளைக்கு பேசு. அப்படின்னு சொல்லு, சரியா? ஒரு ஹிண்ட் ஆச்சு சொல்லுடா. ஹிண்ட்லாம் சொல்ல முடியாது. நீ ரெடியாக இரு, சரியா? ஏன்டா அப்படி இருக்க? எதாவது ஒரு சொல்லி அழைச்சிட்டு போறேன்னா என்ன திடீர்னு? அப்போ வரை போய்ட்டு கிளம்பலையா அந்த ஆள்? என்ன இந்த பக்கம் தானே போவான், நீ போகிறவங்க அடிச்சு போடுவோமாம்மா அந்த ஆளு இந்த ஆளுங்க. ஆமாம், ஆ மச்சான்னு சொல்லு, மாமன்னு சொல்லு. கலாராணி தன் தவறை அறிந்தாள். தாய்மையின் மகத்துவத்தை உணர்ந்தாள். பழக்கங்கள் பிறவியில் உள்ளதல்ல, வாழ்க்கை பயணத்தில் தொற்றிக்கொள்வது. தேவையற்ற பழக்கங்களை அவிழ்த்துவிட பிரபஞ்சம் வாய்ப்பு தரும் தருணத்தில் நாம் மகக்கண்ணால் உணர்ந்து மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம்.